யாருமே இப்போ நாமெல்லாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், நம்மெல்லாம் பிறந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் அநேக குழந்தைகள் பிறக்கிறது. குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவோ நாம் பிறப்பதற்கு முன்பதாகவோ தீர்மானித்து பிறக்கவில்லை. நான் இந்த குடும்பத்தில் தான் பிறக்கணும், நான் இன்னைக்கு தான் பிறக்கணும், நான் இங்கு தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குழந்தையும் தீர்மானித்து முன்பதாகவே அறிவிக்கப்பட்டுவிட்டு இந்த நாளில் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட விதத்தில் இந்த உலகத்தில் நான் பிறப்பேன் என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்லி அறிவித்துவிட்டு பிறப்பதில்லை. ஆனால் இயேசுவின் பிறப்பு, கடவுள் மனிதனாக பிறப்பது, அந்த பிறப்பின் ஒரு அதிசயம் என்ன என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன என்று சொன்னால், இவர் உரைக்கப்பட்டிருந்தது, தீர்மானிக்கப்பட்டது மற்றும் உரைக்கப்பட்டது. ஏசாயாவில் இதனுடைய இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஏசாயா 7வது அதிகாரம் 13-14. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதா என்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கண்ணீரை கலப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். எப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் வாழ்ந்ததான ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட தேவன் வெளிப்படுத்துகிறார். இதோ, ஒரு கன்னிகை கற்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தேவன் முன் குறித்தார் மற்றும் தீர்க்கதரிசிகளுமாய் உரைத்தார், அதை எழுதியும் வைத்திருந்தார். அப்ப இயேசுவின் பிறப்பு என்பது தேவனுடைய தீர்மானம் மற்றும் தேவன் முன் அறிவித்தது. இப்படி கன்னிகையின் வயிற்றில் தேவன் பிறப்பார் என்று சொல்லி. ஆகவே தான் இயேசுவின் பிறப்பை நாம் வித்தியாசமாய், உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கிறார்கள், எத்தனையோ மேதைகள், எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ தெய்வ பக்தர்கள், எத்தனையோ சாதனைகளை செய்தவர்கள், எத்தனையோ புனிதர்கள் என்று சொல்லியெல்லாம் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சில நேரத்தில் அவர்களை தெய்வமாக்கி வணங்கி கூட கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அவர் மெய்யான தெய்வம், இவர் மாத்திரமே மனிதனை மீட்க வந்ததான இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இவ்வளவு கோலாகலமாக உலகம் அனைத்தும் நினைவு கூறுகள் என்று சொன்னால், இது தேவனால் தீர்மானிக்கப்பட்டது, தேவனால் உரைக்கப்பட்டது. முன்பதே சொல்லிட்டு இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். நான் வரேன்னு சொன்னார், அனுப்புவேன், எப்படி பிறப்புன்றதையும் தெளிவாக சொல்லி வைக்கிறாரு பாருங்க. இப்படி யாராவது சொல்லிட்டு இந்த பூமியில் பிறந்தது உண்டா? கிடையவே கிடையாது. இன்னொரு பகுதியை வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 1வது அதிகாரம் 67 75 எடுத்துக்காங்க எல்லாரும் கூட. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறேன். அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே எழுப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும், ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொண்டு நம்முடைய சத்துருக்களில் நின்றும் நம்மை பகுதிக்க ராஜனுடைய கையில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. அப்ப பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்
இரக்கத்தை வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கை நினைத்தருளி விடுதலை ஆக்குவதற்காக அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வருகிறார். கடவுள் மனிதனாக அவதரிக்கிறார். சொல்லிட்டு இந்த உலகத்தில் வராரு, நான் வருவேன். அதனால்தான் மேசியா உலகத்தில் வருவார் என்று சொல்லி யூத மக்கள் காத்திருந்தார்கள். அதனால்தான் வருகிறவராகிய மேசியா நீர்தானா அப்படின்னு சொல்லி பல இடத்துல கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறதற்கு அவருடைய கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு பாருங்க, எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால தான் இந்த வசனங்களின் மூலமாய் உண்டாகிற சந்தோஷத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து இரட்சிப்பை ஏற்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனாலும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தை, இந்த வசனத்தின் மகத்துவங்களை, ஆழங்களை புரிந்து கொள்கிறதற்கு மனக்கண் திறக்கப்படாதிருக்கிற எத்தனையோ மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையில் உள்ள மகத்துவங்களை, வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாயா 9:6 பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது உரைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, இது நிறைவேறல, அவர் இன்னும் வரல அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் கூட உண்டு. இந்த இயேசுவின் பிறப்புல இந்த தீர்க்க தரிசனம், தேவன் சொன்ன இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இப்ப நிறைவேறி இருந்தாலும் சிலர் அவர்தான் இயேசு என்று நம்பவில்லை. அவர்தான் மெய்யான இரட்சகர் என்பதை நம்பாமல் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய அன்பையும் அவருடைய போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளினார்கள். என்று சொன்னால் இந்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை குறித்ததான அறிவையும் வெளிப்பாட்டையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சொல்லுகிறார், ஞானிகளுக்கு மறைத்து இப்படிப்பட்டதான பேதைகளுக்கு நீர் வெளிப்படுத்தினதினால் வசனத்தை வெளிப்படுத்துகிறாரு. அதனால் தான் பேதுருக்கு அந்த வெளிப்பாட்டை ஆவியானவர் கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்றது வெளிப்பாடு. பாருங்க, இன்னைக்கும் அநேகருக்கு இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இயேசுதான் இரட்சகர் என்பதான வெளிப்பாடு கிடைக்காமல் இருக்கிறது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மால் முடிந்த அளவு பரிசுத்த ஆவியின் துணையோடு கூட இயேசுதான் தேவனுடைய குமாரன், பாவங்களை மன்னிக்க வந்தவர், நம்மை வாழ வைக்க வந்தவர் என்பதை நம்மால் இயன்ற அளவு நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். அவருடைய மனக்கங்கள் திறக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. மத்தேயு 2:1-6. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேறுபாடுகள் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு பிறப்பார், இயேசு பிறக்கிறது
தேவன் இந்த உலகத்தில் மனிதனால் அவதரிக்கிறது அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. தேவனே முதலாக இந்த உலகத்தில் நான் மனிதனாக வந்து பாவம் செய்து தேவனிடத்திலிருந்து விலகி போன அந்த மனிதனுக்கு தேவனோடு ஒரு உறவை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி அவரே தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவருடைய இந்த உலகத்தில் அவர் வருகிற அந்த ஒரு பிறப்பை, இந்த உலகத்தில் அவர் முதல் தடவையாக மனிதனாக வருகிறதை அறிவித்து கொண்டே இருந்தார். அதனால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதேயில் பெத்லகேமில் பிறப்பார். தைரியமா சொல்றாங்க, இங்கதான் பிறப்பார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொல்லி இருக்கிறார், தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார், இரட்சகர் பிறப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7:42 கூட அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். வேத வாக்கியம் சொல்லவில்லையா? எல்லாரும் சொல்ல, வேத வாக்கியம் சொல்லவில்லையா? வேத வாக்கியம் சொல்லுகிறது இயேசு வருவார் என்று சொல்லி, அதாவது இயேசு கடவுள் மனிதனாக பிறப்பார் என்று சொல்லி. மீகாவிலே கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தீர்க்கதரிசி மீகா தீர்க்கதரிசி உரைத்தது தான் அது. மீகா 5:2. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இங்க பாருங்க, ஒரு அற்புதமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அப்படின்னா புறப்பட்டு வராராம். இப்போ நாமெல்லாம் பிறந்தார்னு சொல்றோம் இல்லையா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாரு, புறப்பட்டு வராரு. எங்கிருந்து வராரு? புறப்பட்டு பரலோகத்திலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வருகிறார். அதைத்தான் பிறப்பு என்று சொல்லுகிறோம். எப்படி வருகிறார்? ஒரு குழந்தையாக வருகிறார். எந்த ஒரு பாவ மனுஷனுடைய ஒரு உறவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியினால் அவர் உற்பத்தி ஆகி ஒரு கன்னிகையின் வயிற்றிலே அவர் குழந்தையின் உருவெடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே அவருடைய புறப்படுதல், உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், உலகத்தை ரட்சிக்கிறவர் புறப்பட்டு வருவார் என்று மீகா 5:2 எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் அதை அறிவிக்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26-32 இந்த ஒரு தீர்க்கதரிசிக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான் பாருங்க. லூக்கா 2:26-32. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைகளின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏற்றிக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். எல்லாரும் சொல்லுங்க, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியம். எப்படி சொல்றான் பாருங்க, அவருடைய இரட்சணியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருந்தாரு. அதாவது இயேசுவின் பிறப்பு ஆயத்தமாக்கப்பட்ட ஒண்ணு, ஆயத்தமாக்கப்பட்டு அனுப்பப்பட்டது, முன்குறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. முதலாவதே சொல்லிட்டு வராரு, நான் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் மனிதனாக வாழ்ந்து இரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து உங்களுக்கு நான் ஒரு மாதிரியை வைத்து போகிறேன். அது மாத்திரமல்ல, கிருபையினால் இரட்சிப்பை ஏற்படுத்துகிறேன் என்பதை அவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அறிவித்துறாரு, இயேசு என்கிறவர்
தேவன் இயேசு இம்மானுவேலாக இந்த உலகத்தில் பிறப்பார். அதை நீ பார்க்கறோன்னு நீ சாக மாட்ட. எப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு பாருங்க. எப்படிப்பட்ட முன்பதை எவ்வளவு ஆண்டவர் வெளிவாய் அவனுக்கு சொல்லுகிறார், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை ஆச்சு. ஆண்டவரே, என் எல்லையில் இருக்கிற என் ஜனங்கள் கிறிஸ்துவை காண்பதற்கு முன்பதாக மரணம் அடையவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு அறிவிக்கப்பட்டது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய். நம்முடைய எல்லைகளில் எத்தனை மக்கள் இன்னும் கர்த்தருடைய கிறிஸ்துவாயிருக்கிற இரட்சகரை காணாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இயேசுவை காணும் மட்டும் மரணம் அடையக்கூடாது. ஒருத்தர் செத்துட்டாக்கா நம்மெல்லாம் மரண வீட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லையா? நிறைய மரண வீட்டுகளில் போனால் நான் அழுது இருக்கிறேன். உண்மையாக அவங்க இறந்துட்டாங்களேன்ற அந்த துக்கத்தினால் எனக்கு அழுவேச்சு வரதில்லை. அங்கே போய் நிற்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய கண்களை திறக்கிறார். நான் அநேக இடத்துல அதை சொல்றதில்லை. கர்த்தர் என் கண்களை திறக்கிறார், என்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை திறக்கிறார். திறந்து பார்க்கும் பொழுது அவர்களை குறித்து தேவன் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அங்கே நடக்கிறதான அந்த வழிபாடுகள் எல்லாம் அவரை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துகிற வழிபாடுகளாக இருக்கும். அதான் இப்பொழுது நான் சொர்க்க ரதம் என்றெல்லாம் வந்து விட்டது. அது சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகுதான் அந்த ரதம். அந்த ரதமே கொண்டுட்டு போகுதான். இயேசுலாம் சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகிறதில்ல. இயேசுவின் ரட்சிப்பு அதுதான் சொர்க்கத்துக்கு கொண்டுட்டு போகிறதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ சொர்க்க ரதத்தில் வச்சா பாடியை சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்ற அந்த அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் மாறிவிட்டது. அப்போ அந்த மனக்கண்களை திறப்பார். சில நேரங்களில் அங்கே போய் என் உள்ளத்திலிருந்து கண்ணீர் வடியும். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே, ஏற்றுக்கொள்ளும் முன்னே ரட்சிக்கப்படாமல் மரித்து விட்டார்களே, இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், செழிப்பம் வாழ்ந்திருக்கலாம். கர்த்தருடைய கிறிஸ்துவை காணவில்லை. அவர்தான் இரட்சகர் என்பதை கண் காணவில்லை, இறுதியும் அறியவில்லை, இருதயத்துக்குள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உலகத்தின் யாத்திரை முடிந்து விட்டது. அவருடைய நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறார்கள்? அதுதான் என் உள்ளத்தை உடைக்கிற வேதனையாக இருக்கும். அழுவேன். இன்றைக்கும் மரணம் அடையாது இருக்கிறவர்களுக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுவார். ஆகவே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் சொல்லி இருக்கிறார், கிறிஸ்துன்றவர் வருவார், அவரை பார்ப்ப, அவருடைய பிறப்பை பார்ப்ப, கடவுள் மனிதனாய் பிறப்பதை நீ பார்ப்பாய். அவன் பார்த்துட்டான் சொல்றான். ஓ, ஆவியின் ஏவுதலினாலே கைகளில் ஏந்தி கொள்கிறான். அவனுக்கு ஒரு பாக்கியம் பாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு பாக்கியம். கடவுள் மனிதனாக இந்த குழந்தையா இருக்கிறாரு, கையில் வாங்கிட்டான். கடவுளை கையில் பிடிச்சிட்டான். என்ன ஒரு பாக்கியம் அவனுக்கு. கடவுள் உலகத்தில் ஒரு குழந்தையாக உருவெடுத்திருக்கிறார். அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குழந்தையா பார்க்கறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, மரியாளுக்கு யோசேப்புன்னு பார்க்கறாங்க. இவன் நினைக்கிறான், ஆண்டவரே என்னை போக விடும், நம்முடைய வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு சாவறதுக்கு விடுங்கன்றான். சாவணும், விட்டுருங்க, என்ன போயிடுறேன். ஏன் தெரியுமா? நம்முடைய வார்த்தையின்படியே இப்பொழுது சமாதானத்தோடு போக விடும். கையில் பிடிச்சிட்டு இருக்கான். எதை பிடிச்சிட்டு இருக்கான்? இயேசுவை, கடவுளை கையில் ஏந்தி கொண்டிருக்கிறான். கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார், ஒரு குழந்தை வடிவிலே வந்திருக்கிறார். எல்லாரும் அங்க ஒரு குழந்தை, அதுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அந்த கடமைகளை செய்வதற்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இவன் உள்ளத்துல ஆவியினால் ஏவுதலால இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் கர்த்தருடைய கிறிஸ்து, இவர்தான் இரட்சகர், இவர்தான் உலகத்தை மீட்கும்படியாய் உலகத்தில் வந்த மனிதனாய் பிறந்த தெய்வம் என்று அந்த அறிவினால அவனுடைய வாழ்க்கையே பூர்ணம் அடைந்து விட்டது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி நம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாக தேவி சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணி நம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது அப்படின்றான். இதுதாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம சாதிக்கிறோம். மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா? கர்த்தராகிய கிறிஸ்துவை கண்டுவிட்டால் மரணத்தை வரவேற்போம். இன்னைக்கு மரண பயமே இல்லை. சொல்றேன் பாருங்க, ஏன்னா கிறிஸ்துவை கண்டு கொண்டவனுக்கு மரண பயம் இல்லை.
நான் உம்மை கண்டுகொண்டேன், உம்மை நான் அறிந்து விட்டேன், உம்முடைய பிறப்பை நான் கண்டுகொண்டேன், நீ சமாதானத்தோடு போக விடுன்றான். எப்படியெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக வருகிறதை இந்த உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காரு பாருங்க. பல காலங்களில இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 1:15 ஆரம்பத்திலேயே அவர் சொல்லுகிறார். இயேசுவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசனமாக இதை நாம் பார்க்கிறோம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்கக்கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இல்ல 3:15 1:15 3:15 சாரி. அவர் உன் தலையை நசுக்குவார். இதுதான் கடவுள் மனிதனாக கர்த்தருடைய கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வெளிப்படுவார். உலகத்தில் மனிதனாக நான் என்னுடைய குமாரனை அனுப்புவேன். தேவன் மனிதனாக வந்து எதற்காக? பிசாசின் தலையை நசுக்கும்படியாக இந்த உலகத்தில் வருவார். எப்படி வருவார்? ஸ்திரியின் வித்தாக வருவார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம்! ஸ்திரிக்கு எங்கெங்க வித்து இருக்குது? ஸ்திரிக்கு கர்ப்பம் தான் இருக்கிறது. ஸ்திரிக்கு வித்து கிடையாது. ஒரு ஸ்திரி தானாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. ஸ்திரியிடத்தில் வித்து இல்லை. குழந்தையை வளர்க்கக்கூடிய கர்ப்பப்பை தான் இருக்கிறது. ஸ்திரியினிடத்தில் எந்த வித்து இருக்குது? ஆனால் கர்த்தர் தம்முடைய அனந்த ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலும் வித்து இல்லாத ஒரு கன்னிகைக்குள்ளே தம்முடைய பரிசுத்தாவின் பலத்தினால் தாம் உருவெடுக்க முடியும் என்பதை சாதிக்கிறார். அதைத்தான் அப்பொழுதே ஆதியாகமத்திலே சொல்லி வைக்கிறார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஸ்திரியின் இடத்தில் வித்து கிடையாது. குழந்தை உருவாக வேண்டும் என்று சொன்னால் ஆணுடைய வித்து ஸ்திரியினுடைய கர்ப்பப்பைக்குள் வெல்ல வேண்டும். ஆனால் தேவன் ஸ்திரியின் வித்து என்று சொல்லுகிறார். ஆகவே தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், கன்னிகை கர்ப்பவதியாகி. கர்த்தருடைய வல்லமை அசாத்தியமானவர்களை சாத்தியமாக்குகிறது, ஒன்றுமில்லாமல் உருவாக்குகிறது. ஸ்திரியின் வித்தாக பிறந்தவர். ஆகவே தான் அவர் பாவம் இல்லாதவர் என்று சொல்லுகிறோம். பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் பிறக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் ஸ்திரியின் இடத்திலிருந்து பிறந்தார். அவர் தாவீதின் சந்ததியிலே வந்திருந்தாலும், யோசேப்பின் குமாரன் என்று பெயர் பெற்றாலும், நசரேயனாகி இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டாலும் அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த கிறிஸ்துவத்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நமக்கு தேவன் தருகிறார். அவர் தேவன், அவர் மனிதன். முழுமையாய் அவர் தேவன், முழுமையாய் அவர் மனிதன். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். அது மாத்திரமல்ல, அறிவிக்கப்பட்ட ஒன்று. சொல்லிட்டு தான் வராரு. அதே போலத்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தைகள் அத்தனையும் கூடவே நிறைவேறும். அவர் இன்னொன்று அவருடைய பிறப்பின் சத்தியத்தை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சத்தியங்களை நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-11 வரலும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1-11. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டான ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற
ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். எப்படின்னாக்கா அவரு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னு சொன்னாக்கா பல அர்த்தங்கள் உண்டு. நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். தமக்கு சொந்தமானதிலே வந்தார். தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னாக்கா சொந்தக்கார வீட்டில் பிறந்தார் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அவங்க சொந்தம், அவருக்கு சொந்தமானவங்க அந்த குலம், அவர் தெரிந்து கொண்டதான அந்த இஸ்ரேல் மக்கள், அதில் வந்தார் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. தாவீதின் வம்சத்தில் பிறந்தார், அந்த சொந்தத்தில் பிறந்தார் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னன்னாக்கா தமக்கு சொந்தமானதிலே இந்த பூமியிலே இயேசு மனிதன், கடவுள் மனிதனாக தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னாக்கா எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தமக்கு சொந்தமானது அவர் இந்த உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தம். இந்த உலகம் முழுவதும் அவருக்கு சொந்தம். அடுத்ததாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஏன் சொன்னால் மனிதனை அவர்தான் படைத்தார். மனிதனை படைத்தது யாரு? இயேசு மனிதனை படைத்தார். இன்றைக்கு ஒவ்வொரு மாம்சமும், அதனால்தான் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சரீரமும் இயேசுவுக்கு சொந்தம். அப்ப சரீரத்தில் வந்தார். சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். சரீரம் இயேசுவுக்கு சொந்தமாகவே தான் அந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தமாய் இருக்கிறதுனால தான் அந்த சரீரத்தில் வந்தார், மாம்சத்தில் வந்தார். வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வந்தார் என்பதைத்தான் சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சொந்தமானதில் வந்தார், மாம்சத்தில் வந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது. அப்ப மாம்சத்தில் வந்தார், தமக்கு சொந்தமானதில். அப்ப எதில் வர்றாரு? மாம்சம் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் இன்னைக்கு நம்முடைய சரீரத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தன்னுடைய சரீரத்தின் விருப்பத்தை, தன்னுடைய சரீரத்தை தன் இஷ்டம் போல இந்த உலகத்தில் தன்னுடைய சரீரத்தை இஷ்டம் போல பயன்படுத்திக் கொள்கிறதற்கு அவனுக்கே உரிமை இல்லை. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகவே தான் இந்த சரீரமானது கண்ட இடத்துல போறதுக்கும், கண்ட விதத்தில் உபயோகப்படுத்துகிறதுக்கும், கண்டதை தின்கிறதற்கும், கண்டதை குடிப்பதற்கும், கண்ட விதங்களில் பாவ செயலில் ஈடுபடுவதற்கும் நமக்கு உரிமை இல்லை. இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். ஆகவே தான் சரீரத்திலே அவர் வந்தார். சரீரத்தில் வந்து சரீரத்தின் இச்சைகளை ஆள்வதற்கு ஆவியின் துணையோடு கூட சரீரம் விரும்புது. என்ன விரும்புது? பசியா இருக்குது. அப்ப பசியா இருக்கும் பொழுது அந்த சரீரத்தின் இச்சையை அவர் நிறைவேற்றல. இன்னைக்கு பாருங்க, அநேகர் சரீரத்தின் இந்த விருப்பத்துக்கு இணங்கி பாவத்துக்கு விழுகிறதுனாலும் சரீரத்தின் விருப்பத்தை, ஒரு பசி அடக்க முடியல. பாருங்க, ஆரம்ப நாட்களில் ஏசா என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏசா அப்படின்ற சரீரத்தில் ஒரு பசி, உண்மையான வயிற்று பசி. அந்த பசி அவனால தாங்கிக்க முடியல. நல்ல வகுத்து பசி எடுத்தா செத்து போயிருவோமா? சாவே மாட்டோம். நல்ல உயிர் 40 நாளைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் பாருங்க, கொஞ்சம் பசியை தாங்க மாட்டாங்க. அந்த பசியை நேரத்தில் தடபோடு எல்லாம் போட்டு உடச்சி, கோவம் வந்து மனைவி அடிச்சு, கணவன் அடிச்சு, பிள்ளைகள் அடிச்சு ஒரு சண்டையே நடந்துடும். சாப்பிட்ட உடனே அவங்க புத்தியெல்லாம் மாறி போயிடும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லும், எங்கள் தாத்தாவை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு 2 புத்தி அப்படின்னும். என்ன புத்தினாக்கா, பசியாக இருந்தால் ஒரு புத்தி, சாப்பிட்டா ஒரு புத்தின்னு. அது உண்மைதான் எல்லாத்துக்குமே. எப்படின்னாக்கா, பசியாக இருந்தால் புத்தியே வேற, என்னமோ செஞ்சிடறோம். வவுர்னை பேசினா பாருங்க, அதே செயல் டோட்டலாக மாறி போயிடுது. ஏன்னாக்கா கண்ட்ரோலிங் பவர் கிடைக்கிறது இல்லை. ஆவியானவர் வரும்பொழுது அதை மேற்கொள்வார். ஹல்லேலூயா. இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். அந்த சரீரத்தில் சொந்தமானதிலே அவர் வந்தார். இயேசுவின் பிறப்பு எப்படின்னாக்கா, எங்கேயோ போய் அவர் ஒரு திடீர்னு ஒரு கல்லுலேருந்து அவர் வெளிப்படல, மண்ணிலிருந்து எந்திரிச்சு வரல, மரத்திலிருந்து இறங்கி வரல, ஆகாயத்திலிருந்து எட்டி குதிக்கல,
சொந்தமானதில் வந்தார், மாம்சத்தில் வந்தார் என்பதை அப்படி சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப மாம்சம் இயேசுவுக்கு சொந்தம். அதனால்தான் மாம்சத்திலே அவர் வருகிறார், சரீரத்திலே வருகிறார், ஒரு கன்னியின் வயிற்றிலே மனிதனாக உருவெடுக்கிறார். அந்த 9 மாதம் வளருகிறார், மனிதனாக குழந்தையாக உருவாகிறார், பிறக்கிறது. ஒரு பெண்ணுக்கு எப்படி பிரசவம் உண்டாகிறதோ அப்படி பிறக்கிறார், அப்படியே வளருகிறார். அப்படியே 33.5 வருஷம் இந்த பூமியிலே சரீரத்திலே வாழ்கிறார். இன்றைக்கும் கூட அவர் அந்த மகிமையின் சரீரத்தை அடைந்திருந்தாலும் அவருடைய தழும்புகளோடு பரலோகத்தில் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இயேசு மனிதனாக வந்தவர், அவர் கடவுள். ஹல்லேலூயா. அவர் முன்னறிவித்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் எங்கேயோ சில இந்த உலகத்தில் இருக்கிற நம்பிக்கைகளில் இருக்கிறதான நம்பிக்கைகள் சொல்லுவாங்க, ஒரு திடீர்னு இங்கே உற்பத்தி ஆனது, இங்கே போய் பார்த்தோம் ஒரு புதுமை நடந்துருந்துச்சு, இதுங்க ஆகாயத்தில் பார்த்தோம் வந்துருந்துச்சு. இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற ஒன்று. ஆனால் இயேசு அப்படி வரவில்லை. எங்கேயோ ஒரு தவளை ஒரு கற்பாறையிலோ இல்லை ஒரு வனாந்தரத்திலோ ஒரு மண்ணுக்குள்ள இருந்தோ திடீரென்று தோன்றவில்லை. இயேசு தீர்மானிக்கப்பட்டு தமக்கு சொந்தமான இந்த மாம்ச சரீரத்திலே சரித்திரத்தை இரண்டாய் பிளக்கும்படி, வேத வசனம் நிறைவேறும்படி, இந்த உலகம் அறியும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி, நம்பும்படி தெல்ல தெளிவாக அவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து விட்டு இந்த உலகத்தில் மனிதனாக அவர் பிறக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் மிகப்பெரிய மகத்துவம். ஆமென். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் மனிதர்கள் பிறந்திருக்கலாம். அவர்கள் எல்லாவற்றையும் பிறப்பை காட்டிலும் ஏன் இயேசுவின் பிறப்பு வித்தியாசமானது என்று சொன்னால் இதுதான் ரகசியம். அவருடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அர்த்தம் உள்ளது, தெளிவுள்ளது. தெளிவாய் அவர் வந்து எந்த ஒரு ஆணுடைய வித்து அல்ல, ஸ்திரியின் வித்து என்று சொல்லப்படுகிற தேவ ஆவியானுடையினால் பலத்தினால் அவர் உருவானவர். அவர் மனிதனாய் உருவெடுத்து வந்த கடவுள். ஆமென். பரலோகத்திலிருந்து உலகத்தில் வந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்று நடக்கிறது. யோவான் 1:12, 13, 14. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அன்றைக்கு இயேசு எப்படி ஒரு புருஷனுடைய வித்தின் துணை இல்லாமல் அவர் ஸ்திரியின் வித்தாக பிறந்தார் என்று வேதவசனம் அறிவிக்கிறது. அப்ப அந்த உலகத்தில் வந்த இந்த இயேசுவை, இவர்தான் தேவனுடைய குமாரன், மனிதனாய் பிறந்தவர், கடவுள், இவர் என் உள்ளத்தில் வாசம் செய்வதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளையாய் பிறக்க முடியும். எப்படிங்க? அதனால்தான் நிக்கோதேம் என்கிறவன் கேட்கிறான், எப்படி ஒருவன் மறுபடியும் பிறக்க முடியும் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஒருவேளை மறுபடியும் பிறந்ததான அனுபவம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியும். இயேசு கிறிஸ்துக்குள். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு ஆணுடைய வித்தும் இல்லாமல் கன்னியின் வித்தாக, ஸ்திரியின் வித்தாக, பரிசுத்த ஆவியினால் எப்படி இந்த உலகத்தில் மாம்சத்தில் பிறந்தாரோ அதே போல இன்றைக்கு அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிற உங்களையும் என்னையும் ஒவ்வொரு மனிதனையும் அவர் தம்முடைய பிள்ளையாய் மறுபடியும் பிறக்க செய்கிறார். எனக்கு இந்த பிள்ளையா மாறிட்டீங்களா அப்படின்னு சில நேரத்தில் கேட்பாங்க. நீங்க இயேசுவின் பிள்ளையா மாறிட்டீங்களா, இயேசு ஏற்றுட்டீங்களா
இதெல்லாம் நல்ல வார்த்தை தான். ஆனால் எனக்கு அதை காட்டிலும் இன்னும் ஆழமாய் என் உள்ளத்தில் பதிகிற வார்த்தை, பிள்ளையாகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறப்பவர்கள். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனுஷனை மறுபடியும் பிறப்பிக்க முடியும். அவனுடைய ஆவியில பாருங்க, அங்க தெளிவாக சொல்லுகிறது, ரத்தம் தேவையில்லை, மாம்ச சித்தம் தேவையில்லை, புருஷனுடைய சித்தம் தேவையில்லை. தேவனால் மறுபடியும் நம்மை மறுபடியும் பிறந்தா, தேவனாலே பிறப்பது மறுபடியும் மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். ஆகவே தான் ரட்சிப்பை மறுபிறப்பு என்று சொல்லி வேதம் வர்ணிக்கிறது. இயேசு எப்படி பிறந்தார்? கன்னியின் வித்தாக, ஸ்திரியின் வித்தாக பிறந்தார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் எப்படி பிறக்கிறான்? ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரே பிறப்பிக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக தேவனுடைய வல்லமையினாலே மறுபடியும் பிறந்து அவருடைய பிள்ளை, அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள், அவருடைய சொத்துக்கு சொந்தமானவர்கள், அவருடைய நன்மைக்கு சொந்தமானவர்களாய் நம்மை அவர் மாற்றுகிறார். இதுதான் அற்புதமான ஒரு மறுபிறப்பு. இயேசுவின் பிறப்பு அதிசயம். ஒவ்வொரு மனிதனுடைய மறுபிறப்பும் அதிசயம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மறுபிறப்பு உண்டு. இயேசு எப்படி அற்புதமாய் பிறந்தார், அதே போல கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பிறந்தவர்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனாலே பிறந்தவர்கள். நாம் அனைவரும் தேவனாலே மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை மறுபடியும் பிறந்த அனுபவம் இல்லை என்று சொன்னால், நீங்களும் கூட மறுபடியும் நீங்கள் தேவனால் உங்களை மறுபடியும் பிறப்பிக்க முடியும். அதனால் தான் பழையன ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. இயேசு தேவன், பரலோகத்தில் கடவுளாய் இருந்தவர், சொந்தமான மாம்சத்தில் அற்புதமாய் வெளிப்பட்டார். நாமும் கூட இந்த உலகத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்திற்குரியவர்களாக இருக்கிற நாம் தேவனாலே பிறக்கும் பொழுது தேவனுக்குரியவர்களாய், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்கிறோம். நம்முடைய பேச்சு மாறுகிறது, நம்முடைய நடை மாறுகிறது, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. கர்த்தருடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அதுதான் மறுபிறப்பு. நன்றாய் புரிந்து கொள்ள. இன்னைக்கு அநேகர் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா உண்மை சொல்றேன்னாக்கா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க அவ்வளவுதான், சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க அவ்வளவுதான். ஆனா கர்த்தருடைய சாயல் இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்னன்னாக்கா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற சபைக்கு வரேன், ஆனா மறுபடியும் பிறக்கலன்னு தான் சொல்ல முடியும். மறுபடியும் பிறந்தா தேவ சாயல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவ சாயல் உண்டாகும்படியாகத்தான் அவர் பிறப்புக்கு மறுபடியும் நம்மளை பிறக்க வைக்கிறார். இது மதம் மாறுகிறதல்ல, கட்சி மாறுகிறதல்ல, சபை மாறுகிறதல்ல, தேவனாலே மறுபடியும் பிறப்பிக்கப்படுகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுதான் வேதம் கூறுகிற மனம் திரும்புதல், வேதம் கூறுகிற ரட்சிப்பு. இயேசு எப்படி பிறந்தார்? நம்முடைய வாழ்க்கையும் அப்படி பிறப்பிக்கிறார், அற்புதமாக பிறப்பிக்கிறார். இயேசு தமக்கு சொந்தமானதில் வந்தார். மாம்சத்தில் வந்த உடனே மாம்சத்துக்குரிய எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் அவருக்கு இருந்துச்சு. நம்மை போல சாப்பிட்டார், நம்மை போல உடை உடைத்தினார், நம்மை போல அவருக்கு வழி தெரியும், நம்மை போல கோபம் வந்தது, நம்மை போல. ஆனால் பாவம் ஒன்று மாத்திரம் செய்யவில்லை. நம்மை போல பாவம் செஞ்சார்னு சொல்லிடக்கூடாது. பாவத்துக்கு அவருக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பே இல்லை. அதனால் தான் இயேசு பிசாசை பார்த்து சொல்றாரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டார். ஒன்றுமே இல்லை. பிசாசனுடைய சரக்கு அப்படின்றது, பிசாசுக்கு பிடிச்ச சரக்கு, பிசாசனுடைய காரியம் அப்படின்றது ஒன்றுமே அவர்கிட்ட இல்லை. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், அவர் மனிதனாய் வாழ்ந்தார். ஆமென். மனிதனாய் வந்த இயேசுவை நம்புகிறீர்களா? தேவகுமாரனை நம்புகிறீர்களா? ஆமென். அப்படி நம்பும் பொழுது நம்மையும் கூட எப்படி இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாய் மாற்றுகிறார். அவருடைய பிள்ளையாய் நாம் பிறக்கும் பொழுது அவருக்குடைய சாயல், அவருக்குரிய குணங்கள், அவருக்கு சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்படும். ஆமென். பாருங்க, இன்னொரு விஷயம், என்னுடைய பிறப்பில் இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். வருகிற கிறிஸ்துமஸ் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் பேச போகிறேன்.
ஆகவே ஜெபத்தோடு வாங்க. இன்னைக்கு அவருடைய அதிசயம், அவருடைய எப்படி அவர் பிறந்தார், அவருடைய பிறப்பில் தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறினது, முன்குறிக்கப்பட்ட ஒன்று, சொல்லப்பட்ட ஒன்று, ஸ்திரீயின் வித்தாக பிறந்தவர் என்பதெல்லாம் உங்களுக்கு நான் இந்த சத்தியங்களெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு காண்பித்து கொடுத்து வருகிறேன். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு புதுமை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை திடீர்னு உற்பத்தி ஆனார் அப்படின்ற அறிவுலாம் இருக்கக்கூடாது. இயேசு சரித்திரத்தில் தீர்மானிக்கப்பட்டு, எழுதப்பட்டு, சொல்லப்பட்டு, அநேகருக்கு வெளிப்படுத்தப்பட்டு, அவர் தெளிவாக இந்த உலகத்தில் வந்த தேவன் மனுஷகுமாரன். ஆமென். அந்த வெளிப்பாடும் அந்த அறிவும் உங்களுக்கு இருக்கட்டும். ஓகே, சரி. இவருடைய பிறப்புல பாருங்க, சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த ஒரு சந்தோஷம் உண்டாகிறது அவங்க வாழ்க்கையில. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் நடக்கிறதான, பிறப்பின் போது நடக்கிறதான ஒரு சம்பவம். சாஸ்திரிகள் வருகிறார்கள், அவர்களுக்கு நட்சத்திரம் காணப்படுகிறது. அப்ப நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது. ஏன் அப்படின்னாக்கா, கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிற ஒரு வெளிப்பாடாக இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. வேத வசனங்களை ஆராய்ந்து அவர்கள் வருகிறார்கள். அதனால் இப்போ பிறந்திருக்கான்றதை அந்த வேத வசனத்தின்படி அவர்கள் ஆராய்ந்து அவர்கள் தேடி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த 11 வசனம் தான் எனக்கு ஆச்சரியமான வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. நீங்களாம் குழந்தையை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு போகிற அனுபவம் உண்டு இல்லையா? குழந்தையை பார்க்கறதுக்கு போகிற அன்பு. நம்ம பிறந்த குழந்தைகளை பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னாக்கா, அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு நாம் கொஞ்சுவோம், நாம் சந்தோஷப்படுவோம். குழந்தைக்கு நாம் சில கிஃப்ட்டுகளெல்லாம் வாங்கிட்டு போவோம். உண்மைதான். ஆனால் பாருங்க, இங்கே சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. எப்போங்க ஒரு குழந்தைய பணிந்து கொள்ள மாட்டோம், நாம் குழந்தையை நம்ம ஆராதிக்க மாட்டோம். ஆனால் இங்கே இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள் குழந்தையை பணிந்து கொள்கிறார்கள். ஏன் தெரியுமா? நான் நினைக்கிறேன், நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், அவர்கள் வீட்டுக்குள் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்போ என்னன்னாக்கா, இந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆனந்த சந்தோஷத்தை ஆவியானவருடைய உள்ளத்தில் உண்டு பண்ணுகிறார். வெளிப்பாடு கிடைத்து விட்டது. இவர்தான் உலகத்தை ரட்சிக்கிற மேசியா, மனிதனாய் பிறந்த கடவுள். இந்த வெளிப்பாடு ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுனாக்கா, இந்த வெளிப்பாடு பரிசுத்த ஆவியானவர் தந்துட்டாருனாக்கா, அவன் மெய் தெய்வத்தை ஆராதிக்க துவங்கி விடுவான். ஆமென். விழுந்து பணிகிறான் குழந்தைக்கு முன்பதாக. எந்த குழந்தையுமே பணிய மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ மகான்கள், பரிசுத்தவான்கள், புனிதர்கள், பக்தர்கள், மனிதர்களை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் அவர்களெல்லாம் சில சாதனைகளை, சில புதுமைகளை செய்த பிறகுதான் அவங்களெல்லாம் வணங்குவாங்க. அவங்க குழந்தைய பிறந்திருக்கும் போது அவங்கள யாருமே கண்டிருக்க மாட்டாங்க. அவங்க வளரும் பொழுது அவங்கள யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு அவங்களுக்கு நெப்பே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ஆளாக மாறும் பொழுது அவர்களை உடனடியாக தூக்கி அவர்களை தெய்வமாக்கி விடுகிறார்கள். அவர்களை வழிபாட்டுக்குரியவர்களாய் மாற்றி விடுகிறார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆராதனைக்குரியவர். அவர் பிறந்த பொழுதும் ஆராதனைக்குரியவர், இன்றைக்கும் ஆராதனைக்குரியவர், நாளைக்கும் ஆராதனைக்குரியவர். அவர் என்றென்றைக்கும் துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய பிறப்பு அதிசயம், இயேசுடைய பிறப்பு ஆச்சரியம், இயேசுவின் பிறப்பு முன்குறிக்கப்பட்ட ஒன்று, இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்ட ஒன்று. அவர் மாம்சத்திலே வந்தார், அவர் ஸ்திரீயின் வித்தாக வந்தார். ஆகவே அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் பரலோகத்தில் செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பிறந்த பொழுதே ஆராதனைக்குரியவர் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காகத்தான் முதலாக குழந்தையை பணிந்து கொண்டு ஆராதித்து வர்ஷிப் பண்ணி அந்த குழந்தைக்கு கனத்தை செலுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா? அது குழந்தை அல்ல, அது தெய்வம். ஹல்லேலூயா. நமக்கு சொந்தமானதில் வந்தார். திடீர்னு அவர்
யோசனை பண்ணி பார்க்குறேன் நான். உலகத்தை ரசிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய பைரவனாய் திடீர்னு வானத்துலேருந்து தோன்றி வந்ததும் வா நான் தான் வந்து நிறைய சரித்திரத்தில் நிறையா கார்ட்டூன் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற அந்த கார்ட்டூன் எல்லாம் காமிப்பாங்க இல்லையா, ஏதோ ஒரு கஷ்டம்னு திடீர்னு வைங்கன்னு ஒரு பைரவன் மாதிரி வந்ததும் அந்த கஷ்டம் தான் அவங்கள ரசித்து அவங்கள பாதுகாத்து விடுற மாதிரி அப்படிலாம் வந்திருக்கலாம். ஆனால் சொந்தமானதிலே நேர்மையாய் உண்மையாய் எழுதப்பட்டபடி முன்னறிவித்துட்டு வராரு. வாசித்து பாருங்க. அதனால தான் இந்த சாஸ்திரிகள் அதை ஆராய்ந்ததுனால தான் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு, இயேசுதான் இரட்சகர் தான், இவர்தான் மேசியா, இவர்தான் உலகத்தை பாவங்களிலிருந்து ரட்சிக்கிற தேவகுமாரன் என்று அறிந்து கொண்டார்கள். ஆகவே அவரை பணிந்து கொள்கிறார்கள். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எங்க ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷம் யாருக்கு இருக்கும் சொல்லு பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்தா யாருக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கும்? முதலாவது அந்த தாய்க்கு சந்தோஷம், அந்த தகப்பனுக்கு சந்தோஷம், அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கு சந்தோஷம். ஆனால் இங்கு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆமென். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்கும் சந்தோஷம். மனிதனாய் கடவுள் வந்ததுனால, மனிதனாய் கடவுள் வந்ததுனால எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும் எல்லா ஜனத்துக்கும். ஓ, சாஸ்திரிகள் முதல் சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைகிறாங்க. சாஸ்திரிகள் சந்தோஷம் அடைகிறதுக்கு வேற காரியமே இல்லையா? நட்சத்திரத்தை பார்த்தாங்க, சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகுது. இங்கே தேவதூதன் சொல்கிறான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஏன்னு சொன்னா கடவுள் மனிதனாய் வருகிறார். அல்லேலூயா. கடவுள் மனிதனாய் வந்து விட்டார். கடவுள் மனிதனாய் வந்து விட்டார். இம்மானுவேல் மனிதனோடு இருக்க வந்து விட்டார். தமக்கு சொந்தமானதிலே வந்து விட்டார். சந்தோஷம் உண்டாகும் நல்ல செய்தியை அறிவிக்கிறேன். அதுதான் கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதைத்தான் அந்த தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் மட்டும் அப்படின்னு அவன் சொன்னானே, அதே வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு மனிதனாக வந்தார். இயேசு மனிதனாக வந்தார். நம்முடைய தோஷத்தை நீக்க, பாவ தோஷத்தை நீக்க ஒருவர் உண்டு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அவர் நீக்கி ரட்சிக்க கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்திலே வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாம் ஒவ்வொன்றும் அறிவிக்கப்பட்டு சொல்லப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு இந்த உலகத்தில் இயேசு வந்தார். ஆகவே தான் அவருடைய பிறப்பு சிறப்பானது. எல்லாம் சொல்லி, இயேசுவின் பிறப்பு சிறப்பானது. மற்ற பிறப்போடு ஒப்பிட்டு என்னமோ பிறந்தநாள் கொண்டாடுறோம். இன்னும் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இல்லைங்க, அதை எண்ணி பார்க்கிறோம். அதை எண்ணி பார்க்கிறோம். கடவுள் மனிதனாக பிறக்கிறதுனா என்ன சாதாரணமான விஷயமா? ஒரு பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துட்டாவே என்ன சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இது முழு உலகத்தையும் ரட்சிக்கிற இரட்சகர் கடவுள் மனிதனாக பிறந்தார். அதை எண்ணி பார்க்கும் பொழுது எத்தனை தீர்க்க தரிசனங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை அறிவிப்பு, எத்தனை முன்குறிக்கப்படுகிறது, இத்தனையும் நிறைவேறுகிறது கிறிஸ்துவின் பிறப்பிலே. ஆகவே தான் இது ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. ஆமென். ஆகவே ஒன்று, கிறிஸ்துவின் பிறப்பு தான், இயேசு மனிதனாக வந்ததன் மூலமாகத்தான் சந்தோஷமே தவிர, இன்றைக்கு நாம் இங்கே செய்து ஆடம்பரத்தினாலோ இந்த அலங்காரங்களினாலோ சந்தோஷம் இருந்துச்சுனாக்க இந்த சந்தோஷம் திருப்பியும் புதன்கிழமைக்கு மேலே போயிடும். அது இருக்காது. புதன்கிழமை வரலும் இந்த லைட்டை பார்த்தோ, டான்ஸை பார்த்தோ, சீரியலை பார்த்தோ, ஸ்டாரை பார்த்தோ சந்தோஷப்படுகிறது ரொம்ப ஆபத்து. இவைகள் சந்தோஷத்திற்கான சில செயல்பாடுகள் தவிர இவைகள் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. நம் உள்ளத்தில் கர்த்தர் உண்டு பண்ணுகிற சந்தோஷம் அதுதான் நித்திய சந்தோஷமாய் நிலைத்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும். ஆகவே தான் இயேசு சொல்கிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் நான். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, தேவன் மனிதனாக பிறப்பது என்பது நமக்கு ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒன்று. நமக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு
சத்தியத்தை நினைவுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் கடவுள் எப்படி பிறந்தார் என்பதை வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு பல சத்தியங்களை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. தேவாதி தேவன் மனிதனாக நம்மை நினைத்து நம் மத்தியிலே மாம்ச சரீரத்திலே வந்திருக்கிறார். அதை இன்றைக்கு அறியும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நம் மத்தியிலே வாசம் செய்யும்படியே வந்த இந்த மனிதனாய் வந்த இயேசு இன்றைக்கும் அவர் ஆவியாய் நம் மத்தியிலே ஜீவிக்கிறார். அவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே தான் லோக்கால் சுவிசேஷத்தில் அன்னை மரியாள் அவர்கள் லூக்கா 1வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்கள். மலை நாட்டில் உள்ள அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வாயிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். இந்த எலிசபெத் என்ன சொல்லுகிறாள்? பரிசுத்தாவில் நிறைந்து ஆண்டவருடைய தாயார். அப்ப இவருடைய கற்பத்தில் உருவாயிருப்பது கடவுள் என்பதை அவள் விசுவாசிக்கிறாள். ஆமேன். கற்பத்தில் உருவாயிருக்கிறதே மனிதனாய் பிறக்கக்கூடிய கடவுள் என்று விசுவாசிக்கும்படியாய் அந்த எலிசபெத்துக்கு வெளிப்பாடு பரிசுத்தாவினால் கிடைத்தது. இன்றைக்கு உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்து ஜீவிக்கிற இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தேவன், அவர்தான் நம்முடைய பாவ தோஷங்களை நீக்குகிறவர் என்ற வெளிப்பாட்டை பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் நம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அடுத்து மரியாள் அருமையான ஒரு பாடலை பாடுகிறாள் பாருங்க. சாதாரண ஒரு பெண் கடவுளுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய் கர்த்தருடைய அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், வல்லமையுடைய ஒரு மகிமையானவள் எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய பயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தையவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனையிலிருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாக அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் கிறிஸ்துவின் பிறப்பு எப்பேற்பட்டது என்பதை இப்படி வர்ணித்து கொண்டே போகலாம். இது அற்புதமானது, ஆச்சரியமானது. அங்கீகரிக்கப்பட்டவர்களுக்கு இது ஆசீர்வாதமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிறப்பு அங்கீகரிக்காதவனுக்கு வேதனையா இருந்துச்சு. ஹேரோது ராஜா, ஐயோ எனக்கு எதிராக இன்னொரு ராஜா வந்துடுவாங்களோன்னு சொல்லி குழந்தைகளெல்லாம் கொல்றான். அவனுக்கு வேதனையா இருக்குது. இந்த வேத வசனத்தின்படி அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கலிகூறுதல் உண்டானது. அதனால்தான் எல்லாரும் சொல்றாங்க, ஞானிகளும் சொல்றாங்க, தேவ தூதர்களும் ஞானிகளுக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. தேவ தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொல்றாங்க சந்தோஷம்னு சொல்லி. மரியாளும் சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை குறித்த சத்தியங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பில் எத்தனை மகத்துவங்கள், எத்தனை வார்த்தைகள், எத்தனை பேர் உம்முடைய பிறப்பினால் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்றைக்கு உம்முடைய பிறப்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் வந்ததை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அதனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது ஆண்டவரே. உம்முடைய பிறப்பு ஆச்சரியமானது, முன்னறிவிக்கப்பட்டது ஆண்டவரே. நீர் தேவ ஆவியினால் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வந்தீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே தேவன் என்று அறிகிறோம், நீரே இரட்சகர் என்று அறிக்கை பண்ணுகிறோம்.
நீரே மீட்பர். மனுஷனுடைய பாவங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக, மனிதர்களை ஆதரிக்கும்படியாக வந்தவர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிப்பாடுகளோடு கூட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெளிப்பாடுகளோடு கூட வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உம்மை நாங்கள் அறிகிறோம். நீர் யார், எப்பேற்பட்டவர்? தேவாதி தேவன். மாம்சத்தில் நீர் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், அதை எண்ணி பார்க்கிறோம். தாழ்த்தி நீர் தாழ்மையாய் இருக்கிற எங்களை நோக்கி பார்த்தீர். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பின் மகத்துவங்களுக்காய் நன்றி. உம்முடைய பிறப்பை குறித்தான வெளிப்பாடுகளுக்காய் நன்றி. தீர்க்க தரிசனங்களுக்காய் நன்றி. உம்முடைய பிறப்பில் உண்டான ஆச்சரியமான சம்பவங்களுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்த்து நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தீர். அதை எண்ணி பார்க்கிறோம். அதனால் உண்டான நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீ இந்த உலகத்தில் வந்ததினால் எங்களுக்கு உண்டாகிற நன்மைகளை தியானித்து, அதனால் உண்டாகிற நன்மைகளை நாங்கள் அனுபவிக்கவும் பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு வழி நடத்துவீராக. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.